என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. மருதூர் எனும் திருவூரிலே மனித உரு கொண்டு பிறந்தது ஜோதி. மரணத்தை வென்றவர் கதை இது கேளே. மருதூர் எனும் திருவூரிலே மனித உரு கொண்டு பிறந்தது ஜோதி. மரணத்தை வென்றவர் கதை இது கேளீர். மரணத்தை வென்றவர் கதை இது கேளீர். ஐயா ராமையாவுக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறந்ததொரு பிள்ளை. அந்த பிள்ளையின் கருணைக்கு எல்லையே இல்லை. பிள்ளையின் கருணைக்கு எல்லையே இல்லை. இல்லையிலே திரையகற்ற கண்டு தித்திக்க சிரித்தது ஒரு பிள்ளை. தில்லையிலே திரையகற்ற கண்டு தித்திக்க சிரித்தது ஒரு பிள்ளை. அவருக்கு உலக படிப்பிலே ஆர்வமே இல்லை. உலக படிப்பிலே மருதூர் எனும் திருவூரிலே மனித உரு கொண்டு பிறந்தது ஜோதி. மரணத்தை வென்றவர் கதை இது கேளீர். மரணத்தை வென்றவர் கதை இது கேளீர். கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லார் இவர் என வந்தார். உலகம் சொல்லா செய்திகளை தந்தார். இவர் உலகம் சொல்லா செய்திகளை தந்தார். ராமலிங்கம் எனும் பெயருடன் வளர்ந்து பாமரனாய் பழகியதே தெய்வம். ராமலிங்கம் எனும் பெயருடன் வளர்ந்து பாமரனாய் பழகியதே தெய்வம். அவர் புகழ் பாடி வாழுதே வையம். அவர் புகழ் பாடி வாழுதே வையம். கண்ணீர் இன்னைக்கு அவர் மூலியமா நல்ல எண்ணம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கடவுள் படைப்புல எல்லாரும் நல்ல எண்ணம் படைச்சவங்க தான், நல்ல மனசு படைச்சவங்க தான். அதனால இது அவரோட புகழ்ந்து பெருசா சொல்றாருன்னா எந்த ஒரு பங்கு தான். ஏன்னா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா இடம் வித்தேன், பணத்துக்காக வித்துட்டேன் இல்லையா. ஆனா பணமே பெருசு இல்லைன்னு இந்த இடத்த ஒரு அன்னதான கூடமா மாத்தி இருக்கிறாருன்னா அதுதானே பெரிய விஷயம். வடலூர்னு ஒரு ஊர் இருக்குமா, இங்க இருந்து கடலூர் சவுத் ஆர்காட்ல இருக்கு. கடலூருக்கு நிறைய பஸ் எல்லாம் போகுது. எப்பவாவது தயவு செஞ்சு வாழ்க்கையில ஒரு முறை போயிட்டு வந்துருக்கேன். எங்கேயோ போவீங்க வருவீங்க, அது ஒரு புண்ணிய பூமி மாதிரி. அங்க போய் ஒரே ஒரு நாள், ஒண்ணு காலையில போனா சாயந்தரம் வந்துடலாம், ராத்திரி வந்துடலாம். அந்த இடம் அருட்பிரகாச வள்ளலார் கதை இது கேளே. அருட்பிரகாச வள்ளலார் கதை இது கேளே. பசித்து வந்தோர் எல்லாம் புசித்து மகிழவே வைத்து தந்தார் அன்ன சோலை. அது இரக்கத்தாலே வளரும் தர்மசாலை. அது இரக்கத்தாலே வளரும் தர்மசாலை. உயிரின் உடல்களே ஆண்டவன் உறைவிடம் ஆனதை கருணையால் கண்டார். உயிரின் உடல்களே ஆண்டவன் உறைவிடம் ஆனதை கருணையால் கண்டார். உயிரிரக்கமே அருள் தரும் என்றார். அவர் உயிரிரக்கமே அருள் தரும் என்றார்.
ஞான உத்தமர் தந்த சத்திய ஞான சபைதனை வந்து பாரி நல்ல சுகத்தினை கண்டு சேர்வி நல்ல சுகத்தினை கண்டு சேர்வி வடலூர் எனும் திருவூரிலே வள்ளல் உருக்கொண்டு வாழ்ந்தது ஜோதி அருட்பிரகாச வள்ளலார் கதை இது கேளீர் அருட்பிரகாச வள்ளலார் கதை இது கேளீர் சுத்த சன்மார்க்கம் என்னும் மார்க்கத்தினுள்ளே மொத்த கருணையையும் வைத்தார் அவர் பெற்ற பிள்ளையாய் நம்மை அழைத்தார் அவர் பெற்ற பிள்ளையாய் நம்மை அழைத்தார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தோரை சகத்தே திருத்தும் ஒரு ஜோதி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்தோரை சகத்தே திருத்தும் ஒரு ஜோதி உலகம் ஓடுதே அவர் மார்க்கத்தை தேடி உலகம் ஓடுதே அவர் மார்க்கத்தை தேடி இரக்கத்தாலே இறையை பிடித்து இறக்காமல் இருக்கவே கற்றார் அந்த இறைவனோடு கலந்தே விட்டார் அந்த இறைவனோடு கலந்தே விட்டார் சித்திவளாக திரு அறையிலே நித்திய சத்தியமாய் நிறைந்தது ஜோதி சித்திவளாக திரு அறையிலே நித்திய சத்தியமாய் நிறைந்தது ஜோதி ஞான உத்தமர் கதை இது பாரே ஞான உத்தமர் கதை இது பாரே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம்